சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 பெரிய மாற்றம் என்ன நடக்க போகுது 2026ல் 5 பெரிய மாற்றம் என்ன எங்களுக்கு ரொம்ப டஃப்பானதுக்கான ஒரே காரணம் ஒரே நேரத்தில் டபுள் அட்டாக்கு. என்னது, ஒரு பக்கம் 7ல் இருக்க ராகு பாடாப்படுத்துறான்னா இந்த பக்கம் என்னன்னா 8ஆம் இடத்து சனி ஒரு பக்கம் பாடாப்படுத்துறான். 2 பேருமா சேர்ந்து அஷ்டம சனி கஷ்டங்களை தருகிறார். 7ஆம் இடத்து ராகு 2026ல் பகவான் உங்கள் வாழ்க்கையில் 5 கூடையவராக யோகாதிபதியாக விளங்குகிறார். அவர் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடம் என்பது என்ன? 11ஆம் இடம் என்பது உங்களுடைய லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 3 பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 5 பார்க்கிறார். அடுத்து 8 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இத்தனை இடத்தை பார்த்துறாரு. 7ஆம் இடத்து ராகுவோ குரு பார்த்து தான் காம்பன்சேட் பண்ணிட்டே இருக்கார். 2026லே முதல் விஷயமாக நடப்பது என்ன அப்படின்னா, அடுத்து இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து ஃபாரின் தூக்கிட்டு போகிறார். ஒரே தூக்கி ஃபாரின் கொண்டு போகிறார். வெளிநாடு போகிறீங்க, அடி தூள் பண்ணுறார். அடி தூள். வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்கள் எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க. 7ஆம் இடத்தை குரு பகவான்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 பெரிய மாற்றம் என்ன நடக்க போகுது 2026ல் 5 பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, நண்பர்களே, முதல் மாற்றமாக நாம் கருத வேண்டியது என்ன? அடையா சார், நீங்கள் வேற அஷ்டம சனி, இங்கே அஷ்டம சனி பாடாப்படுத்துது, மாற்றமாம்ல மாற்றம். நண்பர்களே, ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிளெஸ்ஸிங்ஸை தரார். உங்களுக்கு ஒரு விதமான பிளெஸ்ஸிங்கை தரார். இறைவனுடைய கோர்ட்டில் எல்லாரும் ஒன்று தான். நண்பர்களே, ஒரு தெளிவான விஷயம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப டஃப்பானதுக்கான ஒரே காரணம் ஒரே நேரத்தில் டபுள் அட்டாக்கு. என்னது, ஒரு பக்கம் 7ல் இருக்க ராகு பாடாப்படுத்துறான்னா இந்த பக்கம் என்னன்னா 8ஆம் இடத்து சனி ஒரு பக்கம் பாடாப்படுத்துறான். 2 பேருமா சேர்ந்து அஷ்டம சனி கஷ்டங்களை தருகிறார். 7ஆம் இடத்து ராகு 2026ல் அப்புறம் என்னதான் நடக்கும்? ஒரே வழி குரு மட்டும்தான். வாழ்க்கையில் யார் வேணால் உங்களுக்கு இல்லாமல் போகலாங்க. யார் வேணால் உங்களுக்கு இல்லாமல் போகலாம். குரு அருள் ஒன்று இருந்தால் போதும். குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே மாற்றுவார், ஒரு உலகத்தையே உருவாக்குவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ராகு நினைத்தால் நினைத்ததை செய்வார். ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். குரு என்ன சாதாரண நாள் நினைச்சிங்களா? குரு என்ன வேணால் பண்ணுவார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் 5 கூடையவராக யோகாதிபதியாக விளங்குகிறார். அவர் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடம் என்பது என்ன? 11ஆம் இடம் என்பது உங்களுடைய லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 3 பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 5 பார்க்கிறார். அடுத்து 8 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இத்தனை இடத்தை பார்த்துறாரு. 7ஆம் இடத்து ராகுவோ குரு பார்த்து தான் காம்பன்சேட் பண்ணிட்டே இருக்கார். 2026லே முதல் விஷயமாக நடப்பது என்ன அப்படின்னா, மிக முக்கியமான விஷயமே என்ன 2026லனா, இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலனாக உங்களுடைய தொழில், உங்களுடைய சகோதர பாவம் ஒன்று சேரப்போகுது. பாயிண்ட் நம்பர் 1 தான். பாயிண்ட் நம்பர் 1, சகோதரர்களுக்கு கிடைக்கின்ற நன்மை. அடுத்து இந்த குரு பகவான் 5ஐ பார்த்து புத்திர பிராப்தியை தருகிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. அடுத்து இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து ஃபாரின் தூக்கிட்டு போகிறார். ஒரே தூக்கி ஃபாரின் கொண்டு போகிறார். வெளிநாடு போகிறீங்க, அடி தூள் பண்ணுறார். அடி தூள். வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்கள் எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க. 7ஆம் இடத்தை குரு பகவான்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது மிகப்பெரிய விஷயம். அதான் உங்களுக்கு நடக்க போகுது. நண்பர்களே, ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும்? உங்கள் வாழ்க்கையில் ஃபாரின் போகிற நேரம் இதுதான். இதை விட்டால் வேறு எந்த நேரமும் கிடையாது. தான் பாயிண்ட் நம்பர் 1. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாரின் போயிடுவீங்க பிஃபோர் திஸ் ஜூன். நமக்கு என்ன வருமோ, நமக்கு என்ன ஈஸியாக பண்ண முடியுமோ, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தினுடைய சூட்சுமம் எங்கே இருக்குது தெரியுமா நண்பர்களே? நம்ம கண்ட்ரோலில் எது இருக்கோ அதை பற்றி கவலைப்பட்டீங்கன்னா அது ஆகிற வேலை. நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறது தேவையில்லாத வேலை. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன சொல்லுங்கள்?
ஒரே விஷயம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கார். அது ஆகிற வேலை. அப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபாரின் ட்ரை பண்ணலாம், கனடா ட்ரை பண்ணலாம், அமெரிக்கா ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதுக்கேற்ற விசா அப்ளை பண்ணுறது, பிஆர் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லபடியாக போகலாம். அடுத்ததாக உங்களுடைய விஷயங்கள் இதில் என்ன ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது, என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏற்பட போகுது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, குரு பகவான் 12ஆம் இடத்துல 5 கூடன் 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது சுபமங்கல யோகம் உண்டாகிறது, சுப செலவுகள் உண்டாகிறது. நிறைய விஷயங்களில் நீங்கள் வெளிநாடு போகிறது, அதே மாதிரி சுபமங்கல செலவுகள், வீட்டில் மொய் செலவுகளாக நிறைய வரும். கல்யாணம், குழந்தை, இந்த மாதிரி மொய் செலவுகளாக நிறைய வரும். அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்த்து ப்ரமோஷனை கொடுக்க போகிறார். சிம்மராசிக்காரருக்கு நடக்கின்ற 3வது பெரிய விஷயம் ப்ரமோஷன். இந்த வருடத்தினுடைய ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம், 200% கன்ஃபார்ம். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு மிக 12ஆம் இடத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய கடன் அடைய போகிறது, வியாதி சரியாக போகிறது. முக்கியமாக 8ஆம் இடத்து சனியை குரு பகவான் பார்த்து எக்ஸம்ஷன் ஃப்ரம் சனி வாங்கி கொடுத்துறார். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த சனி பகவான். இப்படிலாம் பேச உங்களால் மட்டும்தான் ராம்ஜி சார் முடியும். கண்டிப்பாக சனி பகவான்ட்டு ஒரு என்ஓசி வாங்கி கொடுத்துருவார். என்ன என்ஓசி? இனிமேல் நான் இவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இனிமேல் இவனுக்கு எனக்கு ஒன்றும் சம்மந்தமும் கிடையாது, நான் அஷ்டம சனிங்கிற பதவியிலேருந்து வெளியே போகிறேன். ரொம்ப சந்தோஷம்பா, போய் தொலைடா எப்பா. காரணம் என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்து சனி பகவான் உங்களை படுத்தின பாடு 1ஆ 2ஆ. நான் ஒரு ட்ராக்கில் வண்டி ஓட்டினா வண்டி ஒரு ட்ராக்கில் ஓடுது ராம்ஜி சார், சீரியஸாக சொல்கிறேன். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சர்வசகஜமாக நடக்கும். நீங்கள் ஒரு ட்ராக்கில் போவீங்க, அது ஒரு ட்ராக்கில் வண்டி ஓடும். பல நேரங்களில் ஒரு விஷயம், நான் நேற்று கூட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட வச்சுருந்தேன். சிம்மராசிக்காரர்களே, நீங்கள் இயல்பிலேயே ஒரு பருந்தை போன்றவர்கள், இயல்பிலேயே ஒரு சிங்கத்தை போன்றவர்கள். நீங்கள் அப்படியே ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்துட்டீங்க. உங்களுக்கு இந்த கழுகை பாருங்கள், மழை மேகங்கள் பெய்யும் பொழுது அந்த பருந்து அந்த மழை மேகத்தில் நனையாது. மாறாக அந்த மலை மேகத்திற்கு டாப்பில் போய் பறக்கும். என்றைக்குமே பிரச்சனை உங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது அந்த பிரச்சனையை விட பெரிய இடத்துக்கு போய் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. என் வாழ்வில் நான் சந்தித்ததை சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு கீழே இருக்காதீங்க, அந்த பிரச்சனைக்கு மேலே ஏறி போய் நின்று அந்த பிரச்சனையை சின்னதாக பாருங்கள். உங்கள் கண்ணுக்கு அது சின்னதாக தெரியும், ஆனால் நீங்கள் அதை வளரணும். அது எதால் முடியும்? தொடர்ந்து உழைப்பினால் மட்டும்தான் முடியும். தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை எது பிரச்சனையாக்கி வருத்தியதோ அதுக்கு தலைமையில் ஏறி நின்று மேலே போயிடுவீங்க. உங்களால் முடியும். சிம்மராசிக்காரர்கள் ஒரே விஷயந்தான் பண்ணணும், தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அஷ்டம சனி பற்றி கவலைப்படாமல் இந்த வருடத்தை டிசைன் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய உயரங்களுக்கு நீங்கள் நிச்சயம் செல்வீர்கள். ஜூனுக்கு அப்புறம் அஷ்டம சனி உங்களை விட்டு போயிடும். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.